ஹலோ வியூவர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் வந்து எடுத்து படிச்சுட்ருக்கீங்க. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு ஃபீஸ் வந்து யார் டிசைட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக வந்து கவர்மெண்ட் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. பேசிக்காக ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ். இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து எந்த ப்ரோக்ராமும் இருக்கட்டும், எம்டெக், எம்இ, அதேமாதிரி பிடெக், பிஆர்க்கு, எனிதிங், எம்பிஏ, பிபிஏ, பிஜிடிஎம் எல்லாத்துக்குமே சரி, பேசிக் ஃபீன்றது கவர்மெண்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஃபீ தான் வந்து எனக்கு எக்ஸாக்டாக நான் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இன்னும் இது இல்லாமல் மிஸ்லேனியஸ் அதர் ஃபீஸு அப்படி இப்படின்னு சொல்லி காலேஜஸ் இன்னும் ஆட் பண்ணிப்பாங்க. ஃபீஸை ஆட் பண்ணி ஃபைனல் ஒரு அமௌண்ட்டு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நீங்கள் ஒரு இயருக்கு ஃபீஸாக வந்து பே பண்ணுவீங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பட் கவர்மெண்ட் என்ன ஃபீஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்த்துருக்க இந்த டேபிள் வந்து நான் கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து எடுத்தது. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டே ஒரு கம்யூனிட்டி மாதிரி க்ரியேட் பண்ணி அவங்க வந்து என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது, அந்த கோர்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபீஸ் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு அக்ரெடிட்டட் கோர்ஸாக நான் அக்ரெடிட்டடாக. இப்போ அக்ரெடிட்டட் நான் அக்ரெடிட்னா அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன அமௌண்ட்டு, சரி என்ன கேட்டகிரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை பொறுத்து ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கோர்ஸ்னால் பிஇ, பிடெக், பிஆர்க்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரியான இந்த டிகிரிஸ் இந்த கோர்சஸ் வந்து எடுப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து இப்போது கவர்மெண்ட் எந்த மாதிரி ஃபீஸ் டிசைட் பண்ணுறான்றதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பிஇ, பிடெக், பிஆர்க்கில் கேட்டகிரி 1ன்னு ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணாங்க. இந்த கேட்டகிரி 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அட்டானமஸ் ஃபீ. அதாவது நான் அட்டானமஸ் காலேஜஸ் வந்து நான் அக்ரிடேட்டட் அதுலேயும் கோர்ஸ் டைப் உங்களுக்கு 2 டைப்ஸாக இருக்குது. இந்த நான் அக்ரிடேட்டட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்பிஏ அக்ரிடேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்காது. அது மாதிரி அக்ரிடேட்னு பார்த்தீங்கன்னா இந்த என்பிஏ அக்ரிடேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த அக்ரிடேஷனையும் பொறுத்து, அது மட்டும் இல்லாமல் நான் அட்டானமஸாக என்ன கேட்டகிரி அதை பொறுத்தும் உங்களுக்கு வந்து ஃபீ டிட்டர்மைன் ஆகும். இப்போ இதில் பிஇ, பிடெக், பிஆர்க்கில் நான் அட்டானமஸ் காலேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் அக்ரிடேட்டட் அதாவது என்பிஏ ரெகக்னேஷன் இல்லாத காலேஜ்க்கு உங்களுக்கு வந்து 50,000 பெர் இயருக்கு வந்து காலேஜஸ் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கமிட்டி. இந்த கமிட்டி வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க, ஆர்கனைஸ் பண்ணி. இந்த கமிட்டி தான் ஃபர்தர் எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி எவ்வளோ ஃபீ வந்து வச்சோம்னா ரீசனபிளாக இருக்கும் அப்படின்றத டிசைட் பண்ணுறவங்க. ஸோ அப்படி டிசைட் பண்ண ஃபீ எவ்வளோன்னு பாருங்கள், 50,000. இது வந்து ப்ரீவியஸ் இயரோட டேபிள். ஸோ இந்த இயருக்கும் உங்களுக்கு வந்து ஃபீயோட டேபிள், ஃபீ ஸ்ட்ரக்சர் டேபிள் வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் அது வந்துச்சுனாலும் ஃபர்தர் நான் அதை வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி அக்ரெடிட்டட் பாருங்கள், என்பிஏ அக்ரெடிஷன் இப்போ இருக்குது அப்படின்னா கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு 5,000 ஆட் ஆகி உங்களுக்கு 55,000 வந்து இருக்குது. அதே மாதிரி பிஇ, பிடெக், பிஆருக்கு கேட்டகிரி 2. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த அட்டானமஸ் காலேஜில் நீங்கள் என்பிஏ அக்ரெடிஷன் இல்லாமல் நான் அக்ரெடிட்டடில் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 85,000 வருது. அதே மாதிரி என்பிஏ அக்ரெடிஷனோடு படிக்கிறீங்கன்ற பொழுது 87,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுமாதிரி எம்இ, எம்டெக், எம்ஆர்க்கு இவங்களுக்கும் பாருங்கள் சேம் என்பிஏ அக்ரெடிஷன் இல்லைன்னா 25,000, என்பிஏ அக்ரெடிஷன் இருந்தால் 30,000 சார்ஜ் பண்ணுறாங்க. எம்பிஏ, எம்சிஏ அதுக்கும் என்பிஏ அக்ரெடிஷன் இல்லைன்னா 17,500, அக்ரெடிஷன் இருக்கும்போது 20,500. எம்எஸ்சி 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ். ஸோ இது கம்ப்ளீட் பேக்கேஜ் 5 இயர் பிஎஸ்சி, எம்எஸ்சி ரெண்டும் கம்பைன் பண்ணி வரும். இது இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற கோர்ஸ் தான். இதுக்கும் என்பிஏ அக்ரெடிஷன் இல்லாத போது உங்களுக்கு 17,500, அக்ரெடிஷன் இருக்கும்போது 2500 சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பிஜிடிஎம்மும் பிஜிடிபிஏ இந்த கோர்சஸ்க்கு பாருங்கள். இதுக்கு வந்து நான் அக்ரெடிட்டடுக்கும் 50,000, அக்ரெடிட்டடுக்கும் 50, ரெண்டுத்தையுமே போத் 50 வந்து டிசைட் பண்ணியிருக்கு கமிட்டி. பட் அங்கே நீங்கள் பார்த்த அந்த பேசிக் ஃபீ இருந்தாலும் பட் காலேஜ் உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றது இங்கே நம்ம உங்களுக்கு சிம்பிளாக அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூஸ் தான் இது எல்லாமே. இப்போ ஒரு ப்ரைவேட் காலேஜ் இருக்குது, Tier 1 அண்ட் Tier 2 காலேஜ் ரெண்டுமே நம்ம வச்சுக்கலாம். இந்த ப்ரைவேட் காலேஜஸ் பாருங்கள், உங்களுக்கு நார்மலாக ஒரு இயருக்கு 90,000 to 1,50,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் மேலே பார்த்த அந்த கமிட்டி டிசைட் பண்ண ஃபீயும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு அதர் ஃபீ, மிஸ்லேனியஸு எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு 90,000 to 1,50,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபியூ ப்ரைவேட் காலேஜஸ். ஸோ இப்போ இந்த Tier 1, Tier 2 தவிர்த்து ஒரு சில ப்ரைவேட் காலேஜஸ் மேபி Tier 3, Tier 4 இந்த மாதிரியான காலேஜஸ்லேயுமே உங்களுக்கு மினிமம் 60,000 அண்ட் அபோவ். அதாவது கமிட்டி டிசைட் பண்ணதில் இருந்து கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு தான் வந்து காலேஜஸ் வந்து ஃபீஸை இது பண்ணியிருக்காங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸில் உங்களுக்கு 80,000 to 1,30,000 வரைக்குமே சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை மெயினாக உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இது மட்டும் இல்லாமல் இப்போது நீங்கள் இந்த வீடியோ இப்போ பார்த்துட்ருக்கீங்க, ஃபீஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் கவுன்சிலிங்க்கு முன்னாடியே ஃபீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபீஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க எவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற பொழுது
நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு காலேஜஸ் கிடைக்கிது அப்படின்னா அந்த டைமில் அவசரமாக போயிட்டு ஃபீஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கணுன்ற அவசியம் வந்து இல்லை. ஸோ அதுக்காக தான் இது முக்கியமாக போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் நீங்கள் இப்போ எடுக்கிறீங்க அப்படின்ற பொழுது அங்கே உங்களுக்கு ஃபீஸ் வந்து 10,000 முதல் 15,000 வரை இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஃபீஸ் வரும். கவர்மெண்ட் காலேஜ்னும் பொழுது ரொம்ப கம்மியாகவே தான் இருக்கும். அதுமாதிரி ஹாஸ்டல் ஃபீஸும் உங்களுக்கு 20,000த்துலேயே வந்து முடிஞ்சிடும். ஸோ ப்ரைவேட் காலேஜஸ் நம்ம மெயினாக டார்கெட் பண்ணுறது அங்கே உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அங்கே சார்ஜ் பண்ணுறாங்க தான். ஏன் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான அவன் பிளேஸ்மெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறான். இங்கே உங்களுக்கு கவர்மெண்ட் ஃபீஸ் ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. அதே சமயத்தில் எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிடைக்கிறதில்ல. ஃபீஸ் கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணிடுறீங்க. பட் ஆனால் அது காலேஜ் எப்படி என்ன ஏதுன்றது விசாரிக்க மறந்துடுறீங்க. பட் காலேஜ் எப்படி என்ன ஏதுன்னு விசாரித்து மோஸ்ட் ஆஃப் த அட்டானமஸ் காலேஜஸில் நீங்கள் பார்க்கும்பொழுது அங்கே உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. பட் நான் அட்டானமஸ் காசு கம்மியாக இருக்குது, கவர்மெண்ட்டாக இருக்குது அப்படி நீங்கள் நம்பி போகும்போது கண்டிப்பாகவே ஏமாந்துடுவீங்க. ரொம்ப தெளிவாக நீங்கள் பார்த்து தான் இதை ஜாயின் பண்ணணும். ஸோ அது மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். முக்கியமான விஷயம் சொல்கிறது இப்போ நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் லைக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாளைக்கு திடீர்னு இப்போ உங்களுக்கு ஃபீஸ் ரிலேட்டட் ஒரு டவுட் வருது அப்படின்ற போது அந்த லைக் வீடியோஸில் நீங்கள் நம்ம வீடியோ எடுத்து பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இங்கே பார்த்த இந்த கோர்சஸில் நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும், உங்களோட ஐடியா என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை பார்க்குறேன். ஃபர்தர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி ஃபீஸ் ரிலேட்டடான திங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்காக ஃபர்தர் இன்னும் அடுத்த வீடியோஸும் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரைவேட் காலேஜஸில் கண்டக்ட் பண்ணுற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். அது ரிலேட்டடான என்கொயரிஸ் எதுனாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. இது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ரைவேட் காலேஜஸில் பண்ணுற மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அட்மிஷன் கைட்லைன்ஸ் என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ம நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்க. ஃபர்தராக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.